நீதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதிலே தொடர்ந்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நாம் நேற்று தியானித்தோம். அறப்பணியை குறித்து, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை குறித்து, அதோடு கூடி அறப்பணி செய்வதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியை குறித்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து அவனுடைய சமூகத்தில் இந்த இறைப்பணி, அதனால தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் மிக அழகாக சொன்னது. என்ன சொன்னது? எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக செய்ய எப்பொழுதும் செய்யுங்கள். ஆமென். நீங்கள் வாசிக்க மேரியம்மா ரிப்பீட் பண்ணட்டும், தெளிவாக வாசிக்க வேண்டும். ஒரு முறை கூட எனவே சத்தமாய் உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆமென். ஆமென். எப்போதும் செய்யுங்கள், கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. அல்லேலூயா. அல்லேலூயா. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியை குறித்து தொடர்ந்து ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். ஆமென். அதனால தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அவரோடு மற்றொரு சகோதரையும் அனுப்புகிறோம், அவர் நற்செய்தி அறிவித்து எல்லா திருச்சபைகளும் புகழ் பெற்று விளங்குபவர். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அது மட்டுமல்ல, நாங்கள் செய்யும் அறப்பணி பயணத்தில் வழி துணைவராக திருச்சபையினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவரே. ஆமென். என்று சொன்னால், நற்செய்தி அறிவித்து புகழ்பெற்று விளங்குகிறவர், அறப்பணி பயணத்தில் வழிதுணையாக திருச்சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் நற்செய்தி பணிக்கு முன் குறித்து வைக்கப்பட்ட மக்கள்.
அவரால் அழைக்கப்பட்ட மக்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள், அவருக்கு ஏற்புடையவராக நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றி அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவதற்காக மட்டுமல்ல, அவருடைய நற்செய்தி பணியையும் அதோடு கூட சேர்ந்து அறப்பணியையும் செய்ய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனம், உங்களுக்கு உள்ள ஆர்வம் எனக்கு தெரிந்ததே. ஆர்வமாய் நாடுகிறீர்கள், ஆர்வமாய் ஸ்தோத்திரப்பலி எடுக்கிறீர்கள், ஆர்வமாய் ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிறீர்கள், ஆர்வமாய் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வதிலும் திருப்பாடல்களை பாடுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறார் ஆவியானவர். அதோடு கூடி அறப்பணி செய்ய, ஏழை எளியோருக்கு உதவி செய்ய, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் உதவிக்கரமாக நீட்டக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்று நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர். எந்த அளவுக்கு நீங்கள் விதை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே விளைச்சல் கிடைக்கும். நீங்கள் விதைக்கிறது எந்த அளவுக்கு, என்ன கொடுக்கிறீர்களோ அதுதான் எடுக்க முடியும். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான். அப்போ குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெரிந்து கொள்ளணும். நம்ம ஆவியான தெளிவாக சொல்லித்தர. அதனால் சொல்றாரு 7ஆம் வசனத்தில், ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது, நான் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் எந்த அளவுக்கு உதவி செய்யணும் ஆவியானவர் உணர்த்துவார். உங்கள் தகுதிக்கேற்ற இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கடந்த நாட்களாக இதை பற்றி தான் நாம் பேசி வருகிறோம். அநேக அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், குழந்தை காப்பகங்கள், மருத்துவமனைகள், ஏழைகள், அநேகர் இந்த கிறிஸ்துமஸ் டைமில் குளிரோடு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஏன் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாது? துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம், பெட்ஷீட்டுகள் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். குளிர் பார்க்குறேன், சர்ச்சுக்கு போகும்போது அந்த வெளியிலெல்லாம் உட்கார்றாங்க அந்த வயசான பாட்டியம்மாலாம். அவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு ஷால் இல்லை ஒரு பெட்ஷீட்டு வாங்கி கொடுத்தா அந்த குளிர்காலத்தில் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக போத்திக்குவாங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்கணும். நமக்கு எவ்வளவு காசு பணம் வந்தாலும் நமக்கு பத்தாது. எவ்வளவு பணம் வந்தாலும் நமக்கு பத்தாது. ஒரு செலவு இல்லைன்னா ஒரு செலவு இப்படிதான் பட்ஜெட் போட்டு போவோம், அங்கே அதிகமாயிரும், 1000 2000 எக்ஸ்ட்ரா ஆயிரும், எதிர்பார்க்காத அளவில் ஆயிரும். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது, ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது, ஏழைகளுக்கு கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு நீ தண்ணீர் கொடுத்தாய். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு நீ ஆடை கொடுத்தாய். நான் மருத்துவமனையில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன், நீ என்னை சந்திக்க வந்தாய். நான் சிறை கைதியாக இருந்தேன், அங்கே எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தாய்.
இப்படியாக அநேக துன்பத் துயரங்களிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்கு செய்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இச்சின்னன் சிறியோரில் நாம் எவற்றையெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் ஆண்டவருக்கே செய்கிறோம். ஆமென், ஆமென். அதனால தான் ஒவ்வொரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். ஆமென், ஆமென். முகமலர்ச்சியோடு கொடுங்க, முகமலர்ச்சியோடு கொடுங்க. உள்ளதை உங்கள் மனசில் எவ்வளோ இருக்கோ அதை கொடுங்க. நானும் கடந்த 6 மாதங்களாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வரேன். இடைவிடா சகாயமாதா பரிந்துரை கூட நற்செய்தி பணியை நாம் செய்கிறோம். இந்த அறப்பணியை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஊக்குவித்தார். கடந்த 6 மாதமாக இதை சொல்லி கொண்டு வருகிறார். எத்தனை உள்ளங்கள் அதற்கு தயாராக இருந்தது? எத்தனை உள்ளங்கள் இதோ நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்ற நமக்குள்ள அந்த இது வந்ததா? எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் வந்தது? இல்லை 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 என்று சொல்லி நடக்கிறோம். ஆனால் தேவையில்லாத காரியங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு தெரியாது, நம்ம செலவு பண்ணிட்டு தான் வரோம். பட்ஜெட் அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் போகுது, செஞ்சுட்டு தான் வரும். ஆனால் ஒரு காரியம், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். மனிதருடைய அன்புக்கல்ல, கடவுளின் அன்புக்குரியவர்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். அதனால தான் சொல்றாரு 8ஆம் வசனம், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். ஆமென். எல்லா நலன்களாலும் உங்களை நிரப்புவார். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்காமல் முகமலர்ச்சியோடு கொடுக்கிறவனுக்கு எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். பாருங்க, ஆமென். ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுப்பது. ஆண்டவர் எதையுமே அவருக்கு தேவையில்லை. அவர் பிரைசிங் லார்ட், அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் ராஜா. அவருக்கு எதுவுமே கொடுக்க, அவர் எல்லாம் அவர் தந்தது, எல்லாம் அவர் தந்தது. என்னோடது ஒன்றுமே இல்லை ஆண்டவர், எல்லாம் நீர் தந்தது. என் சொந்த ஆற்றலாலோ சக்தியினாலோ பலத்தினாலோ அல்ல, எல்லாம் நீர் தந்தது. எல்லாம் நீ தந்த தானம், தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. இனி நான் என்ன செய்வதென்று, இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசுநாதா. இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசு தேவா. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி வாழ வரம் தாரும் இயேசு தேவா. வாழ வழி காட்டும் இயேசுநாதா. இன்னைக்கு வழிகாட்டுகிறார். நீங்கள் ஆண்டவருக்காக செய்கின்ற பணி ஒரு நாள் வீண் போக. ஆமென், ஆமென்.
முதலாவது கடவுளுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்பர் 1. ஆமென். நம்மை எல்லா நலன்களாலும் அவர் நம்மை நிரப்புகிறார். நம்பர் 2. ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவையானதெல்லாம் நமக்கு தருகிறார். நம்பர் 3. ஆமென். அனைத்து நற்செயல்களை செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மிகுதியாகவே தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் இப்படி சொல்றாரு, எல்லாம் நமக்கு நிறைவாகவே தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு குறைவில்லை, எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன், பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். இந்த திருவருகை காலத்திலே, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே அநேக ஏற்பாடுகள் நம்ம செய்கிறோம். எக்ஸ்ட்ரா நான் என்ன செய்ய முடியும்? என்னால் எக்ஸ்ட்ரா நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறேன்? அதனால தான் 8ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. ஆமென். ஆமென். பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். இந்த மகிழ்ச்சி எப்படி வந்தது? அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருந்தது. இறை மக்களுக்கு செய்யும் நால வசனம், இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். உதவி செய்யக்கூடிய மனம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, எங்களுக்கு பஞ்சமாக இருந்தாலும் பட்டினியாக கிடந்தாலும் எந்த சூழலில் அங்கே இருந்தாலும், இன்னலா நெருக்கடியா பட்டினியா பசியா என்ன இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேரு எங்களுக்கு அளிக்கப்படும். அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட பசி பட்டினி வறுமையில் இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆமென். ஆமென். நமக்குள்ள நம்மளுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது? அதனால தான் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆமென். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக, நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக, எதிர்பார்த்ததற்கு மேலாக உதவி செய்யும் மனப்பக்குவம், தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். அப்போ பசி பட்டினி துன்பம் சோதிக்கப்பட்டாலும், கடுமையாக சோதிக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய உள் எண்ணங்கள் அப்படியாக இருந்தது. நமக்கு என்ன துன்பம் துயரம் பட்டினி பசி என்ன இருந்தாலும் அந்த ஏழை விதவை பெண்ணுடைய காணிக்கை இயேசு அழகாக சொல்லுவார். அவர்கிட்ட இருக்கிறதுலேருந்து எடுத்து போட்டா, மற்றவங்கெல்லாம் அந்த சேமிப்புலேருந்து எடுத்து போட்டாங்க,
அந்த வேலை விதவை தன்னிடம் இருக்கிறது எடுத்து போட்டு. ஆமான் பார்த்தவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நற்செய்தி பணி செய்கிறோம், நல்ல செய்தி சொல்லுகிறோம், நற்செய்தி பணி. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்ற ஒரு நற்செய்தியை நாம் அறிவிக்க ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா அந்த வீட்டில் பணக்காராக பார்த்து போகக்கூடாது, வசதி படைத்தவங்களுக்காக போகக்கூடாது, அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கே செய்யக்கூடாது. மாறாக தேவையில் உள்ளவர்களுக்கு, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்வீட் இல்லை ஒரு கேக் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு புடவை, ஒரு பெட்ஷீட்டு அந்த மாதிரி கொடுக்கணும் என்ற எண்ணம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். அது வரணும். இல்லை 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 சொல்லாதே சொல்லாதே. அதுதான் 8ஆம் வசனம் 8:8 சொல்லுது, நான் இதை உங்களுக்கு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்து காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். ஆமென். அவங்களுடைய அன்பை எடுத்து காட்டுறார். மாசிதோனியா திருச்சபைகளுக்கு அங்கே இருக்கிற கடவுள் கொடுத்த அருளை பற்றி தெளிவுபடுத்துகிறார். கடவுளுடைய அருள் அவர்கள் மேல் இருந்தது மாசிதோனியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. கடவுள் கொடுத்த அருள் என்ன அருள்? அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதுதான் அருள். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னார். மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருந்தார்கள். பல இன்னல்களால், கஷ்டங்களினால், பாடுகளினால் அவர்கள் சோதிக்கப்பட்ட போதும் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தார்கள். தான் கடவுளுடைய அருள். தகுதியில்லாத தானம். ஆமாம் பார்த்தவர்களே, பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி நம்முடைய அன்பு உண்மையானதா என சோதிக்கவே ஆவியானவர் இதை நமக்கு கடந்த 2-3 நாட்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. வாலண்டியரா நான் இதை செய்ய போறேன். என் ஆண்டவருக்கு, என் தேவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் முழுமையான ஒரு கொண்டாட்டம். நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய கையிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். உன்ட்டு இருக்குதோ இல்லையோ அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தனக்கு மிஞ்சிதான் தான தர்மன்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்துடுச்சு. கணக்கு பார்க்குறோம், எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குறோம். கணக்கு பார்க்காதீங்க. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர். இதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுளின் அன்பு வரும்பொழுது அங்கே அப்போ கடவுளுடைய அன்பு கிடைக்கும் பொழுது மாசிதோனியாவில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த வசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது ஏழைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அனாதைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆலய வளர்ச்சிக்காக சகாய மத சர்ச்சில் ஒரு பெரிய விழா கொண்டாடினார்கள். ஒரு பெரிய தொகை எதிர்பார்த்து செய்தார்கள். மிகவும் அற்புதமாக எல்லா மக்களும் சேர்ந்து அவர்களால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொருவரும் அதிகமாக கொடுத்து அதை சீரும் சிறப்புமாக நடத்தினார்கள். அல்லேலூயா. ஆலய வளர்ச்சிக்காக அனைத்து குடும்பங்களும் ஒருமனப்பட்டு ஒரு பெரிய கொண்டாட்டம்
கடந்த 7ஆம் தேதி ஆலய வளர்ச்சிக்காக. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, ஏழை எளியவருடைய வளர்ச்சிக்காக. ஆமென் அல்லேலூயா ஏழை எளியவர்களுடைய வளர்ச்சிக்காக என்ன ஸ்டெப் எடுக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு தேவையான ஒரு தலைப்பு செய்தியாக இருக்கிறது என்பார்கள். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அற்புதமான ஆண்டுடைய திருவருகை காலத்தில் அவருடைய 2ஆம் வருகைக்காக தயாரிக்கின்ற காலமாக இருக்கிறது. எனவே ஒரு முடிவெடுப்போம். என்னால் முடிந்ததை நான் ஆண்டவர் கொடுப்பேன், என்னால் முடிந்ததை நான் ஆண்டவருக்கு செய்வேன். குடும்பமாக, ஆமென் சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். மறந்துடாதீங்க. ஆமென் ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிப்போம். ஆமென். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆமென் 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 ஆமென். அதை மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். ஆமென் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். ஆமென் ஆமென் அன்பு கோருவே இன்னும் அதிகமாய்னு சொல்லி ஏழைக்கு இறங்கணும், இல்லாதவருக்கு கொடுத்து உதவணும். இதை ஆவியானவர் மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆமென் அல்லேலூயா தயவு செய்து இந்த வார்த்தையை நல்லா உள்வாங்கிக்கங்க. முகமலர்ச்சியோடு கொடுங்க, கடவுளின் அன்பை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா ஏழைக்கு இறங்க முடியும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். ஆமென் நான் எப்பொழுதும் சர்ச்சுக்கு நற்கநாடு சந்திக்கும் போது ஒரு பாட்டியம்மா பார்ப்பேன். அந்த அம்மாவுடைய அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு, ஐயோ இந்த மனுஷன் வந்துட்டாரே, எனக்கு ஏதாவது கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நிற்பாங்க. ஏதாவது கொடுப்பார், எனக்கு கொடுப்பாருன்ற ஒரு அந்த முகத்தில் தெரியும் அந்த அம்மாவுக்கு. அப்படிப்பட்ட அந்த முகங்கள் ஆண்டவருடைய முகம் அங்கே பார்க்க முடியும். இயேசுவின் முகத்தை அந்த ஏழை தாயாருடைய முகத்தில் பார்க்க முடியும். ஏழை எளியவருடைய முகத்தில் இறைவனின் முகத்தை காண முடியும். ஆமான் வாதவர்களே, அப்போ கடவுளின் அன்புக்குரிய பிள்ளைகள் ஆகும் பொழுது கடவுள் நம்மை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். நற்செயல்கள் செய்வதற்கு, இப்படிப்பட்ட நற்செயல்கள் செய்வதற்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால நீ காலையில் பார்த்தோம், சிராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது, அது என்றும் அவரோடு இருக்கின்றது. ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது, அது என்றும் அவரோடு இருக்கின்றது. அப்போ கடவுளின் அன்புக்குரியவர்களுக்கு கடவுள் உங்களை எல்லா நலங்களால் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருகிறவர். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையான ஞானத்தை தருவார். மிகுதியாகவே தருவார்.
என்ற சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இந்த அருமையான மாலை பொழுதினிலே ஆண்டவரே, உம்முடைய தேவ சித்தத்தை செய்ய நீர் எங்களுக்கு துணையாக இருந்தீர். ஆண்டவரே, என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானிரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானிரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, கடவுளுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறீர். ஆண்டவர், நற்செயல்கள் புரிவதற்கு தேவையான அறிவெல்லாம் கடந்த ஞானத்தை எங்களுக்கு நீர் தரப்போவதற்காய் நன்றி. ஆண்டவரே, நற்செயல்கள் புரிவதற்கென்ற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை காய் நன்றி. ஆண்டவரே, இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதோடு மட்டுமல்லாமல் நற்செய்தி அறிவிப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டவர், எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய தேவை என்ன என்பதை நாங்கள் உணராமலே இருந்தோம். ஆண்டவரே, நீர் என்ன விரும்புகிறீர் என்பதை நீர் எங்களுக்கு இன்று அறிவுறுத்தினீரே, உமக்கு நன்றி. ஆண்டவர், இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குறிப்பாக யூடியூப் மூலமாக கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்க முடியாதவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you. God bless you.